ஹே பாண்டாஸ், வெரி குட் மார்னிங் அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோஷ்னாஸ் நம்ம சேனல். நான் உங்கள் ஜீவிதா. நம்ம இன்றைக்கி சிங்கப்பூரில் 5th டே 5வது நாள் எப்படி போச்சு, டே 5க்கான விலாக தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதுதான் இன்றைக்கி டேவோட அவுட்ஃபிட். இது நான் பேண்டலூன்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸு அண்ட் இந்த மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பர் கூலான ஒரு கம்ஃபர்ட் ட்ரெஸ் இது எனக்கு. அங்கே பார்த்தீங்களா ஒரு பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம எழுப்பி அவங்கள ரெடி பண்ணி நம்மளும் ரெடி ஆகிட்டு கிளம்பணும். ஸோ ஃபஸ்ட் நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சிம்பிளாக நானும் ஒரு மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு பாப்பாவையுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ பாப்பாவோட அவுட்ஃபிட் இது தான், எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி மார்னிங் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். இந்த டெம்பிளுக்கு நான் நாளைக்கு போகலான்னு இருக்கேன். நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பும்போது கண்டிப்பாக இதை பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன். குட் மார்னிங். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டே இன் சிங்கப்பூர். மார்னிங் நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் போயிடுவோம். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக சைட் சீயிங்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தலெல்லாம் ஒழுங்காக கட்டி அப்படி நீட்டாக போயிட்டுருக்கீங்கன்னு தெரியும். வேர் கோயிங் டு பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் போகலாமா? சிங்கப்பூரில் பெருமாள் கோயில் பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஆல்மோஸ்ட் 5 டேஸை நம்ம இந்த டெம்பிளை க்ராஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ எனிவே இது நாங்கள் அங்கே இருக்கிற அன்னைக்கு இது ஒரு சாட்டர்டேவாக இருந்துச்சு. ஸோ சாட்டர்டே இந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். அண்ட் அன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால அங்கே நிறையாவே கூட்டம் இருந்துச்சு கம்பேர்ட் டு அதர் டேஸ். உள்ளே நுழைஞ்ச உடனே டக்குன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. அப்படியே நம்ம ஊர் கோயிலை ரெப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க. இந்த கோயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு இந்த இடமே. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்குலாம் தெரியாத என்னோட சைடு அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் அவ்வளோ சாமி பக்தி உள்ள ஒரு பொண்ணு கிடையாது. ஆனால் நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. அது யூனிவர்ஸாக இருக்கலாம், நீங்கள் கும்பிட்ற சாமியாக இருக்கலாம், நான் கும்பிட்ற சாமியாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். சம்திங் இஸ் தேர். நம்ம அதுக்கு பயந்து இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம், யாரை வேணால் ஏமாற்றலாம், யாரை வேணால் கீழ் தள்ளி விடலாம். இது இல்லை. அதை நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஆனால் அந்த சம்பிரதாயங்கள் மேலே எனக்கு துளி கூட நம்பிக்கை. ஆனால் அந்த சம்பிரதாயங்கள் எப்போவுமே பெண்களை சுற்றி இருக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. மேபி இதை நான் இன்னொரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட பேசுகிறேன். ஆனால் இது என்னோடய சின்ன தாட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஸோ கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஆனால் அந்த சம்பிரதாயங்களை நான் நம்பவே மாட்டேன் எப்போதுமே. சாரி, நம்ம இப்போ அவுட் ஆஃப் த டாபிக் போயிட்டோம். இட்ஸ் ஓகே. ஆனால் இதெல்லாம் கூட அப்பப்போ நம்ம பேசுகிறது தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இப்போ நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் சாமி கும்பிட்டு முடித்தோம். அந்த கையோடு அப்படி சாப்பிடும்போது அது ஒரு நல்ல வைப் தான். எனிவேஸ் வி செலக்டட் வெஜிடேரியன். நான் அன்றைக்கி ஆப்பம் வாங்கி சாப்பிட்ருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஊரை விட அங்கே இருக்கிற ஆப்பங்கள், ஈவன் அன்றைக்கி ராகி தோசை சாப்பிட்டோம் இல்லையா, அது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்ஃபெக்ட் டேஸ்ட். எக்ஸாக்ட்லி நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் சாப்பிட்ற டேஸ்ட் கிடச்சிச்சு. அண்ட் நாங்கள் இதை முடிச்சுட்டு நேராக முஸ்தஃபா சென்டர் தான் போயிருக்கோம். எதுக்கு? ஷாப்பிங்க்கு தான். ஸோ வந்திருக்கோம், கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணணும். அண்ட் கோடாலி தைலம் இல்லாமல் ஊருக்கு போனால் விடுவாங்களா நம்மளை? ஸோ அதனால் ஆக்ஸ் ஆயில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இங்கே இல்லாத எந்த ஐட்டமுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எந்த பொருள் வேணுனாலும் இங்கே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் நம்ம ஊர் சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி போல். அண்ட் இங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் போனது சாக்லேட் செக்ஷன் தான். எனிவே நானும் பாப்பாவும் சாக்லேட் அப்படி சாப்பிடுவோம். அண்ட் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கும் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருந்தோம். அந்த ஃபெரேரோ ரோச்சர் சாக்லேட் இருக்குல்ல, நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஃபெரேரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் தான் என்னோடய ஃபேவரட் சாக்லேட் ஆக்சுவலி. ஆனால் அந்த லிண்ட் இதில் இருக்கிற எல்லா ஃப்ளேவர்ஸுமே நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். லிண்ட் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு லிண்ட் தான் இப்போ ஃபேவரட் சாக்லேட்டாக ஆயிடுச்சு. எனக்கு தெரியல, அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நான் சாக்லேட் சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிட்டேன். வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாக்லேட் பிடிக்கும், ஆனால் சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அதில் பெனிஃபிட் ஆகுறது யார் தெரியுமா? இந்த மேடம் தான். நாங்களும் ஃபாஸ்ட்டாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வெளியே போகலான்னு பார்த்தா அவங்க ஒவ்வொரு ரோலையும் ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் எதுவுமே வாங்கலை, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் மெயினாக வந்தது சாக்லேட்ஸ் வாங்குறதுக்காக தான். பட் எல்லா செக்ஷனுமே பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம்.
எனக்கு என்னமோ இங்கே ஃபுல்லாக சுற்றுனாலே என்னமோ அன்றைக்கி எனக்கு ஷாப்பிங் மோட்லேயே நான் இல்லை. ஷாப்பிங்லாம் பண்ணணுன்னா அந்த ஷாப்பிங் மோடுக்கு போனால் தான் நம்ம பண்ண முடியும். நான் வந்துட்டு சும்மா சுற்றி பார்க்குற மோடில் தான் அன்றைக்கி இருந்தேன். அப்படி இருந்துட்டுமே வந்து ஒரு ஃபியூ மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறமா சாக்லேட்ஸாக நிறையா வாங்கினேன் அன்றைக்கி. ஃபைனலி வந்ததுக்கு ஒரு பெர்ஃப்யூம், ஒரு பேக் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ஷாப்பிங் ஓவர் பண்ணிட்டோம். அண்ட் வி ஆர் வெயிட்டிங் பில் போடுறதுக்காக. ஒரு வழியாக வந்து பில்லிங்லாம் முடிச்சுட்டு இருக்கிற எல்லா செக்ஷன்ஸையும் வந்து விசிட் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் சரியான மழை. இந்த மலையில் நம்ம இப்போ எங்கே போகிறது? நம்ம வந்து இன்றைக்கி நிறையா பிளான் பண்ணியிருந்தோம் சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த மலை பயங்கரமாக சொதப்பிட்டு இருந்துச்சு. லைக் நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ளார் டோம் போகணுன்னு நினச்சிருக்கோம், க்ளவுட் ஃபாரஸ்ட் போகணுன்னு நினச்சிருக்கோம், அண்ட் மோரோவர் அந்த டெக் வியூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இங்கே பெய்கிற மலையில் நம்ம எங்கே போகிறதுனே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. இந்த மலையிலையும் நான் அடங்கலை. டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் சகுந்தலாவுக்கு. அவங்க வந்து பார்சல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் கேப் ஏறிட்டோம். இப்போ கொஞ்சம் ரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு இந்த மழைனால நமக்கு டைம் நிறையா டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்து நம்ம கேப்லேயே வந்து ஃப்ளாடோம் போக போகிறோம். இல்லைனா நம்ம ரெகுலராக வந்து மெட்ரோவில் தான் போய்கிட்ருக்கோம். நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் விளாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெட்ரோ டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லா இடத்துக்கும் நான் கிளியராகவே கொடுத்துட்ருப்பேன். நம்ம ஃபரார் பார்க்லேருந்து கிளம்பினோம். ஸோ உங்களுக்கு ஃபரார் பார்க்லேருந்து மெட்ரோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து மேபி நான் கீழே வந்து சின்னதாக கொடுக்குறேன். லைக் நீங்கள் வந்து ஃபரார் பார்க்லேருந்து தோபி காட் போயிடுங்க. ஸோ தோபி கார்டில் இருந்துட்டு சர்க்குலர் லைனில் நம்ம ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சர்க்குலர் லைனில் வந்து பே ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். மேபி இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் வந்து மெட்ரோ தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் சின்ன டீட்டெயில்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போகிறது ஃப்ளாடோம். அதோ தெரிந்த 2 பெரிய க்ளோஸ்ட் பிளேஸ் மாதிரி அங்கே தான் நம்ம போகிறோம். ஒன்று வந்து ஃப்ளாடோம், இன்னொன்று வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட். அண்ட் அது இல்லாமல் லாங் ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, இது லாங் ட்ரீ. நம்ம இந்த லாங் ட்ரீஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக போகல. ஆனால் நம்ம போகும்போதே வந்து இந்த ஃப்ளாடோம் முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே வந்து லாங் ட்ரீஸ் இருக்கும். நீங்கள் வேணால் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம நேரில் போய் தான் செக் பண்ண போகிறோம் அங்கே லாங் ட்ரீஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் நவ் வெதர் வந்து பர்ஃபெக்டாக மாறிடுச்சு. ரொம்ப வெயிலும் இல்லை, நம்ம வந்து போகிறதுக்காக டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி மழையும் இல்லை. ஸோ சூப்பராகிடுச்சு வெதர். வந்து செமையாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த வெதருக்கும் நம்ம போயிட்டுருக்க அந்த வியூக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடமே ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆன மாதிரி இருக்குது. ஆனால் ரியல் ட்ரீமே இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஹியர் இட் இஸ். நம்ம ஆல்ரெடி விசாரித்தப்போ வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. லாங் ட்ரீஸ் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ நம்ம இறங்கி போய் ஃபர்ஸ்ட் லாங் ட்ரீஸ் கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் நைட்டு பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து லைட்ஸ் எல்லாம் எரியும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பார்க்கலாம், நம்ம நைட் இருந்து பார்க்குறோமா இல்லை டெக்வி போயிடுறோமா அப்படின்னு தெரியல. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மேண்டேட்ரி போஸ்டர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. பாப்பாலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அது வந்து ரியல் ட்ரீ, அது எப்படி வளர்ந்துச்சு, யார் தண்ணி ஊற்றுனா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சூப்பரான லொக்கேஷன் இது. ஃபார் லைஃப் டைம் வந்து நம்ம செரிஷ் பண்ண வேண்டிய ஒரு இடம் இது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃப்ளவர்ஸ்க்கு மேட்சாக நாங்கள் வந்து க்ரீன் கலரில் ஃப்ளவர் ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கோம். நானும் யோசனா பாப்பாவும் லிட்ரலி எக்ஸைட்டடாக இருந்தோம் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. அண்ட் ஹியர் இட் இஸ். நம்ம இவ்வளோ நாள் போன பிளேஸை விட இன்றைக்கி க்ரௌட் அதிகமாக இருக்க காரணம் இது ஒரு சாட்டர்டே. ஸோ க்ரௌட்லாம் நம்மளால் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் ஸ்டில் வந்து முடிஞ்ச அளவு என்ஜாய் பண்ணிக்கணும். ரோஷனா பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பராக போசஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க.
இங்கே பார்க்குறது எல்லாமே பூ, செடி, கொடி, பூ தான் வந்து மெயினான இடமே இது. அதில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அது எப்படி வளரும், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் அங்கங்கே குட்டி குட்டியாக கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இந்த இடமே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருந்துச்சு. ரெகுலராகவே ஃப்ளாஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். அண்ட் இந்த ஃபுல் டோமே வந்து இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சில்னஸ் கம்ப்ளீட் கூலாக இருக்குது. அண்ட் இந்த சில்னஸ்குள்ளே இந்த பூக்கள்லாம் வளருது. மேபி இந்த டெம்பரேச்சரில் தான் இவங்க வளருவாங்களா இருக்கும், அது நமக்கு தெரியலனா அவ்வளோ க்யூட்டாக ஒன்றுமே கண்ணுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் சீரியஸ்லி நான் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து அதை கண்ணில் நேரில் பார்க்கும்போது அது வந்து ஒரு வேறு ஒரு வைப்பு அப்படி இருந்துச்சு. அண்ட் இந்த ஃப்ளார் டோம்குள்ளே வந்து மேண்டேட்ரி ஃபேமிலி பிக்ஸ், சோலோ பிக்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சீரியஸ்லி வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணாமல் நம்மளால் மூவே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த இடம். பாப்பா என்ன மாதிரியே போஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம ஒரு ஃப்ளோர் மேலே ஏறி போனோன்னா ஃபுல்லாகவே கேக்டஸாக இருந்துச்சு. இங்கே வந்து ஃப்ளார்ஸ் இல்லை, ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்டஸ் இருந்துச்சு. இது பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஃப்ளார்ஸ் அளவுக்கு இது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு பார்க்கலாம், ஒரு ரவுண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸில் இருந்துச்சு. அதோ கீழே ஒரு பெரிய குதிரை, நிறைய பீப்புள் இருக்காங்களே, அங்கே தான் வந்து துலிப் ஃப்ளார்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே இறங்க போகிறோம். ஜஸ்ட் அங்கே இருக்கிற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி கீழே இறங்கணும் அப்படின்னாலே வந்துட்டு அந்த பிளேஸை நம்ம போயிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. சின்ன ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஆனால் அங்கே இருக்கிற ஃப்ளார்ஸ்லாம் வந்து ரியல். அண்ட் நான் வந்து இது வரைக்கும் அந்த துலிப் இந்த ஃப்ளார்ஸை வந்து நேரில் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கும் ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஃபீல், இது நம்ம நேரில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த அன்னியன் படத்தில் வர பூ மாறி அந்த சாங்கில் வந்து இந்த மாதிரி துலிப் ஃப்ளார்ஸ் வந்து வரிசையாக அழகழகாக வந்து லைனாக பண்ணிவிட்டு, ஈவன் வந்து அந்த ஐ படத்தில் கூட அந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளார்ஸ் தான் அது பேசிக்லி. ஆனால் இது வந்து இங்கே கொஞ்சம் வேறு அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. எனக்கு இது வந்து ரொம்ப ஹாப்பி, இதை நான் நேரில் பார்த்ததில்ல. நம்மளே வந்து ஃபோட்டோஸ் போதும்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ் இருந்துச்சு. இது வந்து ஏதோ ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்து பால்ஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி சம் ஈவெண்ட்ஸ் நடக்கிறப்போ மேபி அவங்க ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் கம்ப்ளீட் பிளேஸே வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இது கம்ப்ளீட்லி ஏசி. ஸோ வந்து இவ்வளோ கூட்டம் இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து ஃபீல் ஆகவே இல்லை. ஸோ வி ஆர் கோயிங் அவுட் பை திஸ் வே. இந்த வழியாக அப்படியே போயிட்டே இருந்தோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு வெளியே கிளம்பிடுவோம். இந்த ஃப்ளார் டோம் வந்து மஸ்ட் விசிட் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கம்ப்ளீட் இடமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் அது ஏசிக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கும் வந்து அவ்வளோ டயர்ட் ஆகலை. கம்பேர்ட் டு ஜூ எல்லாம் வந்து இது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட். நம்ம கிட்ட வந்து கரெக்டாக ஒரு 1.5 hours தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வேகமாக நம்ம க்ளவுட் ஃபாரஸ்ட்குள்ளே போய் எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். வாவ், இது ஒரு அனதர் ட்ரீமி பிளேஸ்னே சொல்லலாம். இது வந்து இதுவும் ஒரு மேன்மேட் ஃபவுண்டைன் தான். ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரீமியாக இருக்குது. இந்த பிளேஸே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு.
அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சாட்டர்டே அப்படிங்கிறனால க்ரௌட் வந்து பயங்கரமாக இருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் பெருசாக அழகான சோலோ பிக்ஸ்லாம் வந்து கிளிக் பண்ண முடியல. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வி ஷுட் வெயிட் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே. ஸோ அப்படியே இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி போனது ஃப்ளார் டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா ஃப்ளார்ஸ் வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு இல்லையா. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கூல் என்விரான்மெண்ட்டில் ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் எல்லாம் கூட வச்சுருப்பாங்க. அண்ட் நீங்கள் பிரிட்ஜ் வாக் மாதிரி ஒரு ஹைட்டான பிளேஸ்லேருந்து அங்கே இருந்துட்டு நம்ம கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மோரோவர் இது வந்து அந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டோட ரெப்ளிகா. நான் பெருசாக விலாக்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட்டு என்னோடய செல்ஃபீஸ் தான் இருக்கும் அங்கங்கே. ஏன்னா எனக்கு ரொம்ப ஷையாக இருந்துச்சு, அது ஒரு ரீசன். ஆனால் இந்த பிளேஸ் ரொம்ப கூலாக இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டில் வாழ்கிற மக்கள்லாம் கும்பிட்ற சாமி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அங்கே ஒரு ஜெயின் டெம்பிள் மாதிரி ஒரு டெம்பிள் இருந்துச்சு. மேபி இந்த மாதிரியான இடத்துல வாழ்கிறவங்களோட டெம்பிளாக கூட அது இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு ரெப்ளிகா வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டில் யார் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, பாப்பா வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி அந்த பிரிட்ஜோட எட்ஜிலேருந்து பார்க்கும்போது கீழே பார்க்கும்போது இருக்கிற விஷுவல்ஸ் தான் வந்து ரொம்பவே அதில் இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த மாதிரி ஒரு புகை மாதிரி ஒன்று கிளப்பி விட்டு அந்த இடத்தையே வந்து ஒரு ட்ரீம் பிளேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. சீரியஸ்லி அந்த அந்த ஃபுல்லாகவே வந்து அந்த மாய்ஸ்ட் ஃபீல் வந்து நமக்கு இருந்துச்சு. எல்லா ட்ரீஸ்லையுமே வந்து அந்த ஈரப்பதம் இருக்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி வந்து அவங்க எனிவேஸ் இது மேன்மேடாக இருந்தாலுமே அது ஒரு நேச்சுரல் ஃபீல் நமக்கு கொடுத்துச்சு. நீங்கள் வந்திருக்கிற எல்லாருமே வந்து அந்த பிரிட்ஜ் வாக் வந்து மேண்டேட்ரியாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இது ஒரு சாட்டர்டே. அகெயின் அண்ட் அகெயின் ஐம் டெல்லிங். ஏன்னா அதர் 3 days வந்து நமக்கு அவ்வளோ க்ரௌட் நம்ம ஃபீல் பண்ணல. பட் எனிவேஸ் வீக்கெண்ட் வந்து இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆப்வியஸாக தெரிஞ்சது தான். ஸோ வி ஆர் வெயிட்டிங் இன் த லைன். ஓகே, ஆல்மோஸ்ட் லைக் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு லைனில் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் லைக் அங்கே லிஃப்டெல்லாம் கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லைனில் போய் லிஃப்டில் ஏறி 7th floor ஆர் 6th floor போனோம் அப்படின்னா வந்து இந்த பிரிட்ஜை நம்ம ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் நம்ம லைன்லலாம் வெயிட் பண்ணி இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இங்கே வந்து இந்த பிரிட்ஜில் நடந்து போகிறது நம்மளோட வேலை. அண்ட் இந்த ஒயிட் ஃப்ளார்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. அந்த கண்ணுக்கே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த நெப்பந்தஸ், இதுக்கு பேர் எனக்கு நெப்பந்தஸ் தான் நினைக்கிறேன். லைக் இது வந்து பூச்சியெல்லாம் வந்து சாப்பிடும். இதுக்குள்ளே வந்து பூச்சி இருக்கும். அதை வந்து சக் பண்ணி அதில் இருக்கிற எனர்ஜிஸ் தான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளார்ஸ்லாம் கூட நான் நேரில் பார்த்தேன். இதெல்லாம் நான் நேரில் பார்த்ததே இல்லை. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதோ தெரியுதுல மெரினா பே சாண்ட்ஸ். இங்கே தான் நம்ம வந்து இது முடிச்சுட்டு நம்ம அங்கே தான் போக போகிறோம். அந்த டெக் வியூ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம இங்கே தான் போகணும். ஸோ இது பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த பிரிட்ஜ் வாக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் மேலே லேயரில் இருக்கோம். நம்ம இங்கே இருந்துட்டு கீழே நம்ம பார்க்கணும். அந்த விஷுவல்ஸ் அந்த வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் அந்த டாப் வியூலாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போக போகிறோம். அங்கேயுமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நிறையா ஏம் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் லைக் நம்ம ஃபவுண்டைன் பார்த்தோம் இல்லையா என்ட்ரன்ஸில், அந்த ஃபவுண்டனோட பேக் வியூலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இதுவுமே வந்து ஒரு ஃபோட்டோவுக்காக வந்து அட்ராக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் மோரோவர் இது க்ளவுட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறனால
அங்கே ரெயின் தான் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரெயினை ரெப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தேன். பயங்கர க்ரௌட் அண்ட் லைக் இது வந்து ஒரு டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட்டு ஒரு வியூ பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். இந்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்குள்ளே வந்துட்டு வெளியே வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொல்கிறது, ஒரு உண்மையான ரெயினை வந்து நம்ம பக்கத்தில் பார்க்குற மாதிரி ஒரு விஷுவல் அது கொடுக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் அது முடிச்சுட்டு நம்ம அந்த பிரிட்ஜிலே இறங்கினோம் அப்படின்னா வந்து நம்ம வந்துடலாம். நம்ம வரும்போது வந்து ஆக்சுவலாக லிஃப்ட் எல்லாம் பிடிச்சி நடந்து வந்தோம் இல்லையா, இப்போ நம்ம போகும்போது அந்த பிரிட்ஜிலே நடந்து இறங்கி போயிடலாம். அவ்வளோதான் வந்து பிளானு. காற்று, இயற்கை, வேறு என்ன வேணும், அந்த ஒரு மோட் தான். 2 பக்கமும் ஃபுல்லாக மரம். அந்த ப்ரீஸ் வந்து சில்லுன்னு இருக்குது. அண்ட் நம்ம நடந்து போகிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் டைமில் கண்டிப்பாக இதை வந்து நான் சொல்லி ஆவேன். அண்ட் ஃப்ளாடோமுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த சில்னஸ் அண்ட் அந்த பிரிட்ஜ் வாக். இந்த பிரிட்ஜ் வாக் வந்து உங்களுக்கு ஃப்ளாடோமில் இல்லை, ஆனால் இங்கே வந்து நம்ம அதில் நடந்து போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அண்ட் டாப் வியூவிலேருந்து நம்ம கீழே பார்க்கும்போதுமே அது ரொம்ப நல்லா இருக்குது சீரியஸ்லி. அண்ட் நான் லாஸ்ட்லாம் பார்க்க போகிறோம் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிட்டு வந்தேன். ஆனால் இந்த காஸ்ட்யூம் வந்து இந்த இடத்துக்கு நல்லாவே சூட் ஆனதை நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே எடுத்த எல்லா ஃபோட்டோஸுமே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த ஃபவுண்டைனோட அடியில் இருக்கிற சைட். ஸோ நம்ம மேலேருந்து பார்க்கும்போது, வெளியே பார்க்கும்போது ஃபுல் ஃபவுண்டைன் பார்த்தோம் இல்லையா, அது கீழே இருந்து அந்த அடிப்பகுதி மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம் பேக் சைட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மினியேச்சர் கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க. லைக் வந்து இதில் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி அந்த லென்ஸ் வழியாக பார்த்தா தான் அந்த ஃப்ளார்ஸே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு மினியேச்சர் கார்டன் அந்த மாதிரி நேம் வச்சுருந்தாங்க. அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி உண்மையாகவே அவ்வளோ சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே. இன்றைக்கி வந்து போதுங்கிற அளவுக்கு ஃப்ளார்ஸை பார்த்தாச்சு. அண்ட் அந்த ஃப்ளார்ஸோட ஸ்மெல்லுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் அந்த வெளியே போகிற வழி. இது வழியாக வெளியே போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம போகிறது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அந்த மெரினா பே சாண்ட்ஸோட டெக் வியூ. அண்ட் இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட் அண்ட் ஃப்ளார் டோம் பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே வந்து ஒரு நேச்சர் லவர் இல்லை ஃப்ளவர்ஸ் லவர்ஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாகவே. அண்ட் எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு நேச்சர் லவரா அப்படிலாம் கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் வந்து உண்மையாக அந்த பிளேஸ், அந்த வைப், அந்த மூடே வந்து அப்படியே லெவலப் பண்ணி கொடுக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் அப்போவே சொல்லியிருந்தேன் மத்தியானமே மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்றைக்கி ஃபுல் கிளைமேட்டுமே வந்து வெயிலே இல்லை. அதுவுமே ஒரு நல்ல ஃபீலு. ஸோ இப்போ நம்ம இந்த வழியாகவே நடந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 700 to 800 மீட்டர் நடந்தோம் அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் லைக் அந்த மெரினா டெக் வியூவை வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட்டு அதை தான் நடக்க போகிறோம். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து 2 கிலோமீட்டர் நடந்து தான் அந்த இடத்துக்கு போனோம். எப்படியும் மோர் தேன் 700 to 1 கிலோமீட்டர் வந்து நடந்திருப்போம். நடந்து இந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். உள்ளே போய்ட்டு டிக்கெட் நம்ம ஷோ பண்ணாலே போதும், டேரெக்டாகவே அனுப்பிடுவாங்க. ஒரு எஸ்கலேட்டர் டவுனில் போயிட்டு அங்கே இருக்கிற லிஃப்ட்டில் தான் நம்ம போகணும். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் 56th ஃப்ளோர். ஸோ அங்கே தான் வந்து அந்த டெக் வியூவை நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து வெயிட்டிங் ஃபார் லிஃப்ட். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெரினா பே சாண்ட்ஸ் எப்படி கட்டினாங்க, அந்த 3 பில்லர்ஸ் எப்படி வந்துச்சு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் ஓடிட்டே இருந்துச்சு. இது வந்து விஷுவலாக அப்படி பார்க்குறதுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை டாப் வியூலேருந்து பார்க்கும்போது அந்த அள்ளு விடுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் லைக் 56th ஃப்ளோரில் இருக்கோம். பயங்கர ஹைட்டாக இருக்குது. எல்லாமே குட்டி குட்டியாக தெரியுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஃபீல். நம்ம கீழே பார்த்தோம்ல அந்த லார்ஜ் ட்ரீஸ், அது வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக தெரியுதுன்னு. சீரியஸ்லி செம்மையாக இருக்குல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. அங்கே நம்ம இருக்கிற 56th ஃப்ளோர் அப்படிங்கிறனால அந்த ப்ரீஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. காற்று எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு ஹோல் சிட்டி டூர் பார்த்தாச்சு நம்ம மேலே இருந்தே.
அது ஒரு நல்ல ஈவினிங் அண்ட் நம்மளோட கிளைமேட்டும் சூப்பராக கோஆப்ரேட் பண்ணதுனால நம்மளோட டெக் வியூ வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. அண்ட் இந்த டாப் ஃப்ளோரில் வந்து அவங்க வந்து டீ ஷாப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பாப்கார்ன் வாங்கினாங்க பாப்பா. அண்ட் அது வாங்கி அப்படியே கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் ரெயின் வரப்போகிற சுச்சுவேஷன் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடம்லாம் வந்து பயங்கர ஸ்பேஷியஸாக ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே வந்து 2-3 ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு நாங்களும் டிசைட் பண்ணோம். அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் லைக் நம்மளும் வந்து அங்கே நல்லாவே சுற்றி பார்த்துட்டோம், போதுங்கிற அளவு டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அண்ட் இந்த ஹோல் சிங்கப்பூர் விலாகில் இதுதான் வந்து லாஸ்ட் சைட் சீயிங் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம போகிறது வந்து ஏர்போர்ட் அண்ட் அங்கே இருக்கிற ப்ளேசஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோம் லாஸ்ட் டே. அதனால் இதுதான் வந்து லாஸ்ட் சைட் சீயிங் அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் லைக் 4-5 டேஸ் இங்கே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதனால் அப்படியே மன கஷ்டத்தோடு தான் அப்படியே கிளம்புறோம். லைக் நாங்கள் இப்போ வந்து மெட்ரோவில் தான் வீட்டுக்கு போகிறோம். ஸோ அதனால் வந்து மெரினா பே சாண்ட்ஸ்குள்ளே இறங்கிட்டோம். உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரு வியூ அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து எல்லா பிளேஸுமே கனெக்ட் பண்ணியிருக்கோம் யூஸ்வலாக சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அங்கே கேட்டுட்டு நாங்கள் அப்படியே அந்த மெரினா பே சாண்ட்ஸோட உள்ளே இருக்கிற கீழே இருக்கிற மால்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கோம். மால் வந்து எனிவேஸ் வந்து ஏதாவது ஒரு மெட்ரோவை கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த மால் வந்து சர்க்குலர் லைனில் வந்து கனெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து மெரினா பேலேருந்து டேரெக்டாக வந்து தோபி காட் டு ஃபரார் பார்க்குங்கிறது ஆல்மோஸ்ட் லைக் லிட்டில் இந்தியா தான். ஓகேவா, லிட்டில் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டாப். ஸோ நம்ம வந்துட்டு இதுதான் வந்து லாஸ்ட் மெட்ரோ என்ட்ரி இன் சிங்கப்பூர் ஐத்திங்கன்னா. அதுக்கப்புறம் நம்ம நேராக வந்து ஏர்போர்ட் தான் போவோம் மறுநாள் காலையில். ஸோ அதனால் வந்து சூப்பராக ஹாப்பியாக பை சொல்லிவிட்டு கார்ட் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். நீங்கள் கார்டு ரிட்டர்ன் பண்ணும்போது உங்களோட கார்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாப்பிட்றதுக்கு நம்ம ரெகுலராக வர அதே ஃபெரார் பார்க்கில் இருக்கிற சகுந்தலா ஹோட்டல் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் உள்ள டைனிங்கில் உட்காராமல் வெளியே இருக்கிற அந்த பிளேஸில் உட்காந்துருந்தோம். இது வந்து லைக் நல்லா இருந்துச்சு, வியூவோட வெளியே உட்காரத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் கூட. நான் வந்து அன்றைக்கி சிக்கன் கொத்து பரோட்டா தான் வாங்கியிருந்தேன். உண்மையாகவே டேஸ்ட் வந்து ரொம்ப அல்ட்டியாக இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கிற அதே ஃபுட்டை வந்து ரெப்ளிகா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாப்பா வந்து எனக்கு டாய்ஸே வாங்கி தரல, திடீர்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவள் சொல்கிறது கரெக்டு தான். நாங்கள் ஈவன் முஸ்தஃபாவில் போய் கூட அவளுக்கு டாய்ஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ அதனால் பாப்பாவுக்கு ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ டே 5 வந்து இப்படி தான் வந்து போச்சு. ரொம்ப ஹாப்பியாக அண்ட் ஃபுல் பேக்டாக இருந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம் அண்ட் இது மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கினோன்னா அது எப்படி நீங்கள் வேக்ட் ஃபைல் பண்ணுவீங்க அண்ட் வின்ஸ் கிளைம் பண்ணுவீங்க அண்ட் ஏர்போர்ட்டில் வந்து அதை நீங்கள் எங்கே போய் அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்குறது, இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே பாண்டா, ஸோ உங்களை நான் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பை பாண்டா. இந்த நாள் இனிமையாக ஆயிட்டும். பாய்.